ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானோடனே ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஃப்ரை ஆனோடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சன்னமாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனோடனே மஞ்சள்தூள், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் பவுடர், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கோலா செய்ய நான் 400 கிராம்ஸ் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் என்னோடய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா ரைட் சைடில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம்.
ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்காக பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உருண்டை உடையாமல் ஃப்ரை ஆகி வரும். பவுடர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவு உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி அதில் அதை டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கனாக்கா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். எண்ணெயில் பொரிக்கும்போது உதிராமல் வரும். இப்போ நம்ம கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே இந்த பால்ஸை அதில் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனை குக் பண்ணியிருக்கோம், அதனால் மேலே ஒரு கிறிஸ்பினஸ் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு மட்டன் கோலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.